அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன நாள்னா இன்றைக்கி விசாக். விசாக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தர் இந்த உலகத்தில் அவதாரம் செய்த நாள். சொல்லப்போனால் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் கூட சொல்லலாம். புத்தர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிற தகவல் தெரிஞ்சுக்கோங்க. புத்தர் ஒரு மன்னருடைய மகனாக பிறந்தவர். அதாவது ராணி மாயாதேவிக்கும் சுத்ததோனன் அப்படின்ற ஒரு மன்னருக்கும் மகனாக இதே மே மாதம் வர்ற விசாக நட்சத்திரம், அதாவது அவங்க நம்ம விசாக நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க விசாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் நேபாளம் பக்கத்தில் இருக்குல்ல லும்பினி அதாவது கபிலவஸ்து அப்படின்ற ஒரு நாட்டில் லும்பினி அப்படின்ற ஒரு இடத்துல புத்தர் பிறக்கிறார். ராஜாவினுடைய மகனாக பிறக்கிறார். அதுக்கப்புறமா அவர் ராஜாவாகவே வளர்கிறாரு. அவருடைய 29வது வயசில் என்ன நடக்குதுன்னா, அவர் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புறார். அதுக்கப்புறமா அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்ற ஆர்வம் அவருக்கு வந்தது. அப்போ அவர் அரண்மனையை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ வெளியே போகும்போது அவர் முதல்ல அவர் கண்ணில் படுறது ஒரு வயதானவர், அப்புறம் ஒரு நோயாளி, அப்புறம் ஒரு சடலம். இதை பார்க்குறப்போ அவர் மூணுத்தையும் பார்த்து அது என்னன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய பிறந்ததுலேருந்து அவர் வெளி உலகத்தை பார்க்காத அவருக்கு எல்லாமே விசித்திரமாக இருந்தது. அவர் முதல்ல சந்தித்தது ஒரு வயது முதிர்ந்தவர், அப்புறம் ஒரு நோயாளி, அப்புறம் ஒரு சடலத்தை பார்த்தார். இப்படி ஒரு மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்றது அப்போ தான் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு சன்னியாசியையும் அவர் கடந்து போகிறார். அப்போ அவருடைய அமைதியான நிலையில் அவர் இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி ஒரு நிலையையும் ஒரு மனுஷனால் அடைய முடியும் அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறமா தான் அவர் சன்னியாச வாழ்க்கையை தேடி போகிறார். இப்படி அரசனாக பிறந்து இறைநிலையை அடைந்தவர் தான் புத்தர். இவருடைய வாழ்க்கையில் ஒரு 3 முக்கிய சம்பவங்கள், அதாவது அவருடைய பிறப்பு, அப்புறம் அவருடைய தவம், அப்புறம் அவருடைய பரிநிர்வாண நிலை, 3 நிகழ்வுகளுமே குறிப்பிட்ட இந்த மே மாதத்தில் வர்ற இதே பௌர்ணமி அன்னைக்கு வர்ற விசாகிலே தான் நடந்திருக்கு. அதனாலேயே தான் ஒவ்வொரு புத்த பௌர்ணமி அன்னைக்கும் இந்த விசாகுன்ற ஒரு விழாவை இந்தியா, நேபாளம், ஸ்ரீலங்கா, தாய்லாந்துலலாம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க. இலங்கையில் இந்த புத்த பூர்ணிமான விசாக் பண்டிகையை 1950 ஒரு பொது விடுமுறை தினமாகவும் பொது பண்டிகை தினமாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.